எல்லாருக்கும் வணக்கங்க. ஜோதிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை பயிறு கடையல். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேங்க மண் சட்டியில் கடந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பச்சை பயிறு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சோன்னே தண்ணி கொதிச்சோன்னே போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துரு. நாட்டு பச்சை பயிருங்க. நாட்டு பச்சை பயிருன்னு கேட்டு வாங்க கடையில். அது சீக்கிரமாக வெந்துடும், நல்லதும் கூட. பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க, ஜீரகம் போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாங்க. எல்லாம் மூடி வச்சிடலாங்க. இனி நம்ம இது வெந்தோடனே இறக்கி வச்சு கடைஞ்சிடலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. பருப்பு நல்லா வெந்து கடைஞ்சிட்டு வந்தாச்சுங்க. இனி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிடுச்சுங்க. இனி வெங்காயம், கருவேப்பிலை, 2 வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டுலாம். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இனி பருப்பில் கலந்து சாப்பாடு போட்டு நெய் விட்டு கொஞ்சம் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.